வணக்கம். விதை தீவில் இருந்து பிரியா ராஜநாராயணன். கொழும்புச்சங்காய் எப்படி இருக்கும், அதை எப்படி இனம் காண்றது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கார்டன் டு கிச்சனில் கார்டனில் இருக்கிற சிலதை எடுத்துக்கிட்டு கொழும்புச்சங்காயை பயன்படுத்தி எப்படி சமையல் பண்ணலாம், அதை எப்படிலாம் நம்ம உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கொழும்புச்சங்காய் பார்த்திங்கன்னா நண்பர் ஈரோட்லேருந்து நண்பர் இந்த கொழும்புச்சங்காயை கொடுத்தாங்க. இந்த கொழும்புச்சங்காயில் 2 பழத்தை இதை மாதிரி உரித்து இப்படி ஜூஸாக இப்படி எடுத்துக்கிட்டேன். இந்த விதைகளை அதிலேருந்து ரிமூவ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நாற்று போட்டு 6 மாதம் வரைக்கும் முளைக்க வச்சு இதை நட்டுக்கலாம். அதுக்காக இதை தனியாக எடுத்துட்டேன். எதையுமே வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. இப்போது இதெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதை உரமாக இதை பயன்படுத்திக்கலாம். சும்மா காய வச்சு மூடாக்காவுமே இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் சிட்ரஸ் ரொம்ப குறைவு. நார்மலாக இதை இதில் பயன்படுத்தக்கூடாது. பட் இதில் இதை அந்த மாதிரி பயன்படுத்தலாம், ஒன்றும் ஆகிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த தொலிகளை குளியல் பொடி ரெடி பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அப்படியே இதில் இருக்கிற இந்த சாறுகளை அப்படியே நம்ம முகத்தில் தேய்ச்சிக்கலாம். ஸோ எதையுமே நம்ம வீண் பண்ண போகிறது கிடையாது. இந்த 2 பழத்தில் இந்த அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்க முடியுது. தண்ணியே கலக்காத ஜூஸ் இந்த அளவுக்கு இதில் எடுத்துக்க முடியுது. இதை நம்ம எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இதை பயன்படுத்தி பண்ணலாம். இப்போ இந்த ஜூஸ் ரொம்ப குறைவாக தான் நம்மக்கிட்ட இருக்குது. கொழும்புச்சங்காயோட ஜூஸு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு லெமன் வேணால் பிழிஞ்சிக்கலாம். ஆனால் இப்போ 2 இதுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது போதுமான அளவாக இருக்கும். ஒரு 4 பேர் சாப்பிட்ற சாதத்துக்கு தேவையான அளவுக்கு ஜூஸ் இருக்குதுங்க. இதுவே போதும். இதுலேயும் ஒரு டம்ளர் ஜூஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இப்போ கார்டனில் இருந்து இதுக்கு தேவையான சாமான்கள்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். கொழும்புச்சை கலவை சாதத்துக்கு கொஞ்சம் இஞ்சி தேவைப்படுதுங்க. பாருங்கள், கார்டன்லேயே நம்ம இஞ்சி செடி இருக்குது. அதிலிருந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே பறிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா முழுசும் எடுத்து வீண் பண்ண மாட்டேன். அப்பப்போ வேணுங்கிற அளவுக்கு மட்டும் பறிச்சுக்கிட்டு மிச்சத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறது. பாருங்கள், இஞ்சி நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி காஞ்சிருந்ததுனாலே அறுவடைக்கு தயாரானது காமிச்சு கொடுக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி நல்லா விளைஞ்சிருக்குது. இதிலேருந்து எனக்கு போதுமான அளவு கொஞ்சமாக மட்டும்தான் இன்னும் எடுக்க போகிறேன். போதும், இந்த அளவுக்கு நமக்கு இஞ்சி போதும். இந்த பாருங்கள், விளைஞ்சிருக்குது. இந்த இஞ்சி நமக்கு போதும். மிச்சத்தை நான் இப்படியே மூடி விட்டுருவேன். வேணும்னா அடுத்த நாள் எடுத்துக்கிறதுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை எனக்கு தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த விதை விழுந்து கொஞ்சம் முளைச்சிருக்குது. அதில் கீரைகளும் சேர்ந்து முளைச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குங்க. இதை நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சும்மா இதுவே போதுமானதுங்க. ஒரு 4 பேர் இதுக்கு மேலே கொஞ்சம் போடுறதுக்கு தானே வேணும். அதனால் இந்த அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். இது தவிர கொழும்புச்சம் சாதம் விரவுறதுக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு தேவைப்படும். இப்போ வெள்ளைப்பூண்டு இல்லை அப்படின்னா என்கிட்ட பார்த்திங்கன்னா வெள்ளை வெங்காயம் இருக்குதுங்க. இந்த வெள்ளை வெங்காயம் இந்த கார்டனில் இருக்குது. வெள்ளை வெங்காயம் தாராளமாக வெள்ளைப்பூண்டுக்கு பதிலாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ஈக்குவலான மெடிசினல் வேல்யூ இந்த வெள்ளை வெங்காயத்தில் உண்டுங்க. ஸோ இதிலிருந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வெள்ளை வெங்காயங்கள் இருக்குங்க. ஸோ இதுவும் நான் கார்டன்லேருந்து தான் எடுத்துக்கிறேன். இதிலிருந்து பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு விஷயமும் நம்ம சின்னது நம்ம இதில் வளர்க்கும் பொழுது நம்ம அன்றைக்கி தேவையானது எல்லாமே நம்ம வீட்டு கார்டன்லேயே நமக்கு கிடச்சிருதுங்க. இப்போது இந்த மொட்டை மாடியிலே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பில்லை, இல்லை மணமான கருவேப்பில்லை இதில் இருக்குது. இதிலேருந்து இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளம் தக்காளி நிறைய இதில் இருக்குது. இது கொஞ்சம் தேவைன்னா ஒரு சிலர் தக்காளியும் சேர்த்துக்குவாங்க. லெமன் ரைஸ்லேயே எலுமிச்சம் கலவை சாதத்துலேயே சேர்த்துப்பாங்க. நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் சும்மா ஒரே ஒரு பழம் மட்டும் இதிலேருந்து எடுத்துக்கிறேங்க. ரொம்ப நல்லா சுவையாக நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த பிளாக் ப்ளம் தக்காளி 1 நான் எடுத்துக்கிட்டேன்.
குறைவாக போட்டாலுமே விஷம் தெளிக்கப்படாத நம்ம வீட்டில் விளைஞ்ச ஒரு சின்ன சின்ன சாமான்களை போடும் பொழுது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக தாங்க இருக்கும். அப்படித்தான் சின்ன சின்னதாக எனக்கு இது போதுமான அளவுக்கு அளவாக மட்டும் எடுத்துக்கிட்டேன், மிச்சத்தையெல்லாம் விட்டுட்டு. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சாமான்களில் தான் நிறைய விஷம் தெளித்து வருதுங்க. அது மாதிரி இருக்க தவிர்க்கணும்னா இது மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஏற்கனவே கார்டன்லேருந்து எடுத்து வச்ச பைடாகி மிளகாய் வத்தல் இருக்குது தாளிப்புக்கு போடுறதுக்காக. இதை பிச்சு போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ எல்லாம் கார்டன்லேருந்து எடுத்ததே இதில் இருக்குது. கடலைப்பருப்பு கொஞ்சம், தாளிப்புக்கான சாமான்கள் எல்லாம் எடுத்துருக்கு. இஞ்சியை பொடிசாக நறுக்கியாச்சு, அந்த ஒரு தக்காளியும் நறுக்கி இருக்குது. இது கூட 2 பூண்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், ப்ளஸ் வெள்ளை வெங்காயம் இதை நறுக்கி வச்சாச்சுங்க. எந்த ஒரு கலவை சாதம் செய்தாலுமே இப்படி அகலமான இப்படி ஆழமான பெரிய பாத்திரமாக இது மாதிரி எடுத்துக்கோங்க. அதான் ரொம்ப சிறப்பு. தாளிச்சிட்டு அப்படியே போட்டு இதில் கிண்டுறதுக்கு வசதியாக இருக்குங்க. அதனால் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் போட்டாச்சு. இப்போ இந்த தாளிப்புக்கான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கு. கடலைப்பருப்பு, உளுந்து, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒன்றாவே இப்படி போட்டுக்கலாங்க. நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறது, ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் இஞ்சி எல்லாம் ஒன்றா போட்டுடுறது. நல்லா வதங்கிடுங்க. இது மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதிலே மஞ்சத்தூளையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த மஞ்சள் வாசனை ரொம்ப தெரியாமல் இருக்கும். இந்த வதங்கும் போதே அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாங்க. இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடும். ஆனதுக்கப்புறமா அந்த கொழுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போது இதில் இந்த ஜூஸை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இந்த கொழும்புச்சங்காய் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு கமலா ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கமலா ஆரஞ்சும் ஒரு லெமனும் எலுமிச்சம்பழம் அதுவும் சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இது மாதிரி செஞ்சிங்கனாலுமே சுவை சூப்பராக இருக்குங்க. இதுலேயே உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் நிறையாவே போட்டிருக்கேன். என்ன காரணம்னா, நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்க மாட்டேன். அதனால் இதில் அந்த அளவுக்கு போட்டுட்டேன். சாதம் பார்த்திங்கன்னா நான் குக்கரில் எடுத்துருக்கிறேன். நெய்க்கிச்சிலி, நம்ம பாரம்பரிய அரிசி நெய்க்கிச்சிலி அரிசியில் செஞ்சது. எப்போவுமே இந்த கலவை சாதத்துக்கெல்லாம் சாதம் இப்படி ஒட்டாமல் இப்படி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக அரிசியாகவும் இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ வெந்து இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தண்ணி கரெக்டாக 1க்கு 3 பங்கு தண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணி வைக்கும் பொழுது ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் அதில் விட்டுக்கோங்க. அந்த சாதத்தில் வேகும்போது விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக நல்லா இருக்குங்க, ஒட்டாமல் இருக்கும். இப்படி ஒரு இப்படி கொதிச்சாலே போதுங்க. ரொம்ப ட்ரையாக விடக்கூடாது. இப்படி கொதித்து உடனேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ரைஸு சாதத்தை போட்டு இதில் நம்ம கிளறணுங்க. கொழும்புச்சை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கார்டன்லேருந்து பறித்த கொத்தமல்லி இலையை இப்படி தூவிக்கலாங்க. நிலக்கடலை பருப்பு எப்போவுமே கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோங்க. நிலக்கடலை பருப்பு எடுத்து இப்படி நிறைய போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நிறைய அந்த பருப்பு நிறையா போட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நான் நிறைய சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. கொழும்புச்சை சாதம் ரெடி. இப்போது இதுக்கு அப்பளம் வந்தால் வச்சுக்கலாம், இலப்பரண்டை வச்சுக்கலாம், இல்லை எள்ளு துவையல். இது மாதிரி துவையல்களை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாதம் வச்சாச்சு. நான் இலப்பரண்டையை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இலப்பரண்டை அந்த தொக்கு வச்சாச்சு. அரிசி மாவில் செஞ்ச வடகம், அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சாதாரண புழுங்கல் அரிசியை மாவை ஆட்டி கூழ் காய்ச்சி ஊற்றுறதுங்க. இந்த வடகம் இந்த இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்கும். கொழுமிச்சங்காய் சாதம் தயார். அந்த 2 கொழுமிச்சங்காயில் நான் பாருங்கள் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டேன். இதை கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஜாகரி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நமக்கு தேவையான இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த 2 ஸ்பூன் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அதில் ஜூஸை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 1 டம்ளருக்கு இது போதுமானது. இதை போட்டுட்டு இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் மாதிரிங்க இருக்கும். இது கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள்
லெமன் ஜூஸு எலுமிச்சம் சாறை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டா போதுங்க. இதில் பல விதமாக பண்ணலாம். நம்மக்கிட்ட புதினா இருந்தால் புதினா சாறு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை இருக்குது போது கொத்தமல்லி இலை சாறை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணியும் பானமாக இதை வந்து குடிக்கலாங்க. அந்த பானமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், கொழுமிச்சங்காய் ஜூஸும் ரெடி, சாதமும் ரெடி. இதோட ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கிறேங்க. இலை பிரண்டையோடைய ரெசிபி எப்படி பண்ணுறது இந்த சட்னிலாம். ஸோ ரொம்ப வந்து அருமையாக இருக்கும். கொழுமிச்சங்காய் வச்சு இப்படி பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒன்று ரெண்டு ஐட்டம் நம்ம வந்து வளர்த்துருந்தாலே எங்கேயும் வெளியில் போக தேவையில்லை. இருக்கிறத வச்சுக்கிட்டே நம்ம இது மாதிரி செய்யலாங்க. எலும்புச்சை பழத்தை விட அதிக சத்துக்கள் நிறைந்தது இந்த கொழும்புச்சங்காய். அதை விட நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கொழும்புச்சங்காய்க்கு ஜாஸ்தி. எலும்புச்சையை விடவே இது வந்துட்டு ஜாஸ்திங்க. இதில் ஊறுகாய் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்படி மாதிரி ஜூஸாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலவை சாதம் செய்துக்கலாம். அந்த தோள்களை வந்து நம்ம குளியல் பொடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அதை காய வச்சு அது கூட சேர்த்து அரைச்சி பயன்படுத்தலாம். தோலுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து இதை குடிக்கிறது மூலியமாகவும் இந்த சுருக்கங்கள் வர்றதெல்லாமே தவிர்க்கப்படுதுங்க. கொழுமிச்சங்காயில் நிறைய இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நாமளும் வீடுகளில் வளர்த்து நாமளும் பயன்பெறலாங்க. இது மாதிரி நிறைய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள விதை டிவியோடு சேர்ந்திருங்கள். நன்றி.